ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். எல்லா ஹவுஸ் ஒய்ஃபுக்கும் ரிட்டையர்மெண்ட் வந்தாச்சு. எஸ், ஸ்டெப்ஸ்டோன் ஆலம், வெஸ்டர்ன் காட்ஸ், பொள்ளாச்சி நியர் கோவை. 20+ luxurious amenities, lowest maintenance cost, ₹37 lakh. தங்க நகைகள் சோவரனுக்கு 3000 தள்ளுபடி, வைர நகைகளுக்கு 10,000 தள்ளுபடி, மேலும் பல சலுகைகளுடன் அக்ஷய சூப்பர் தங்க திருவிழா. சரவணா ஸ்டோர் சூப்பர் ஜுவல்லரி, சென்னை, மதுரை, கோயம்புத்தூர். அப்போ 6ஆம் வீடு உத்தியோகத்துக்கு ஒரு சனி நேர் 7ல் இருக்குன்னா நண்பர்கள் மூலம் இல்லை கணவன் மூலம் இல்லை மனைவி மூலம் இவங்களுக்கு இவங்களுக்கு ஆணோ பெண்ணோ அவங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்குமானா கண்டிப்பாக 100% கிடைக்கும். பார்ட்னர்ஷிப் நண்பர்கள் கூட போடாமல் ஒய்ஃபு ஹஸ்பண்ட் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டால் தொழில் நல்லபடியாக இருக்கும். காதல் கைகூடுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7ல் இருக்கனால காதல்லாம் கைகூடும். அதனால் அது பிரச்சனை கிடையாது. ஆனால் சனி 7ல் இருக்கனால இல்லைன்னா அது தொந்தரவுகள் கொடுக்க தான் செய்யும். ஃபைன் டைம் சக்ரா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சித்திரை மாத ராசி பலன்களை பகிர்ந்துக்கிறதுக்காக ஜோதிடர் சோமசுந்தரம் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கமா. ஓகே சார், இப்போ தமிழ் வருடம் ஆரம்பிச்சிருச்சு. தமிழ் வருடத்துல முதல் மாதம் சித்திரை. இந்த சித்திரை மாதத்துல என்னென்ன விசேஷம் இருக்கு, என்னென்ன சிறப்புகள் இருக்கு சார்? ஃபைன் டைம் சக்ரா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வழக்கம் போல நம்ம பாடுற விநாயகர் பாட்டை பாடிட்டு ப்ரோக்ராம்குள்ளே போய்க்கலாம். வாக்கு உண்டாம் நல்ல மனம் உண்டாம் மாமலரான் நோக்கு உண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சாருவார் தமக்கு. ஃபைன் டைம் சக்ரா நேயர் அனைவருக்கும் முதற்கண் வணக்கங்கள். அதாவது தமிழ் மாதம் அப்படிங்கிறது ராசிக்கட்டம் ஜோதிடம் இது ரெண்டையும் கிளப் பண்ணி பார்த்தீங்கன்னா ராசிக்கட்டம் 12. அப்போ தமிழ் மாதம்ங்கிறதும் 12 மாதங்கள் வரும். அப்போ முதல் மாதமாக நம்ம எடுக்கிறது என்னென்னா சித்திரை மாதத்தை முதல் மாதமாக எடுப்போம். அப்போ சித்திரை மாதம்ங்கிறது மேசத்துலேருந்து ஆரம்பித்து சுற்றி வர்ற மாதிரி வரும். அப்போ பார்த்தீங்கன்னா சித்திரை வருடத்துக்கு முதல்ல இருக்கு என்னென்னா நம்ம பஞ்சாங்கத்தில் வருட பலன்கள்னு சொல்லி ஒரு பாடல்கள் கொடுப்பாங்க. வழக்கம் ஒவ்வொரு வருடத்துக்கும் ஒரு பாடல் அது மாறவே செய்யாது, அவ்வளவு எக்ஸாக்டாக இருக்கும். அந்த பாடல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வரக்கூடிய வருடம் விஸ்வாவசு முடிஞ்சு பராபவ வருஷம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்குது. இந்த சித்திரை 1ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிக்குது. அதற்கு கொடுத்துருக்கிற பாடல் என்னன்னு பார்த்தீங்கன்னா மிக்க பராபவத்தின் மேதினியிர் பின்மலையாம் தக்க பசுக்கள் தலைக்குமே இக்கு பலிக்காது 4 வகை பல்லுயிர்க்கும் இன்பம் கலிக்காதெனவே கருது அப்படின்னு. அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பராபவ வருடத்தில் முன்பகுதியில் மழை குறைந்திருக்கும். அப்போ மழை அப்படிங்கிறது அதோட அப்போ ஸ்டார்டிங்கில் மழை மாதம் அப்படிங்கிறது அந்த ஆடிக்கு அப்புறம் வரக்கூடியதில் மழை கம்மியாக இருந்து லேட்டாக தான் மழை அதிகமாக இருக்கும். அப்போ அது பின்பகுதியில் மழை அதிகமாக வரும். பசுக்கள் நல்ல செழிப்பாக வளரும். அப்போ பால் உற்பத்தி தானிய உற்பத்தி இதெல்லாம் சிறப்பாகவே இருக்கும் இந்த வருடங்களில். அதுமாரி மக்களோட இதை பார்த்திங்கன்னா 4 வகையான வர்ணமாக பிரிச்சிருப்பாங்க. ஜாதி பிரிக்கிறது 4 வகையாக பிரிச்சிருப்பாங்க. அதில் பார்த்திங்கன்னா 4 வகை ஜாதியினரும் இந்த வருஷம் எல்லாருமே செழிப்பாக இருப்பாங்க அப்படிங்கிறது. பல்லுயிர்கள் எல்லா உயிர்களும் இந்த வருடங்கள் நோய் நொடியின்றி வாழ்வார்கள் அப்படிங்கிறது இந்த வருடத்தோட கொடுத்துருக்கிற பஞ்சாங்கத்தில் கொடுக்கக்கூடிய பாடல். சிறப்பான விஷயம் அதுதான். இந்த வருஷம் யாருக்கும் எந்த கஷ்டம் கிடையாதுங்கிறது இந்த வருடத்தோட சிறப்பு. சித்திரை மாதம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சித்திரையில் சூரியன் உச்சமாவார். அது அஸ்ட்ராலஜிக்கலாக சூரியன் உச்சம் அப்படின்னு எடுப்போம். நம்ம நார்மல் லைஃப்பில் பார்த்திங்கன்னா சித்திரை மாதத்தில் வெயில் கத்திரி வெயில்னு ஸ்டார்ட் ஆகிடும். அப்போ நேச்சராக நடக்கிறதுக்கும் ராசி பலனில் பலன் கொடுக்கறது அப்படின்னா சூரியன் உச்சமாகிற ராசி சித்திரை மேஷ ராசியில் சூரியன் உச்சமாகுதுன்னு கொடுக்கறது. அது அஸ்ட்ராலஜிக்கலாகவும் சரி நேச்சராக நடக்கிறதும் சரி மேட்சிங்காக ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ அதில் என்னென்னா சூரியன் உச்சமாகனா சூரியன் ஆத்மகாரகன் சொல்கிறது. ஆயுள் காரகங்கிறது சனி, கர்மகாரகன் அப்படின்னு சொல்கிறது. அப்போ என்னென்னா ஆத்மா மேல்நிலைக்கு போச்சுன்னா அப்போ கர்மா குறையும். இப்போ கர்மானா என்னென்னா நீங்கள் எது மேலே தொழில் பண்ணுறது வைக்கிறது உங்களோட கர்ம வினைகள் குறையணும்னா ஆத்மா சுத்தமானால் தான் மேலே போக முடியும். அதனால் மேசராசியில் கொடுத்துருக்கு என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ஆத்மகாரகனுக்கு உச்சம் கொடுத்து கர்மகாரகனே நீசமாக கொடுத்துருப்பாங்க. நீசம்னா பலன் குறைஞ்சது அப்படின்னு. இது ஜென்ரல் மனுஷங்களுக்கு உள்ளது. ஆத்மா சுத்தமாக கர்ம வினைகளை நீங்கள் ஒழிக்க ஆத்மா சுத்தமாகி மேல்நிலைக்கு செல்வார்கள் அப்படிங்கிறது. நம்ம சித்திரை மாதத்தில் சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா இது வருஷம் ஆரம்பம் அப்படின்னு சொல்லி சிறப்பு. சித்திரை விஷுன்னு சொல்லி முதல் 1ஆம் தேதி சித்திரை மாதத்தை கொண்டாடுவாங்க கேரளாவில். சித்திரை விஷுன்னு சொல்லி எல்லாம் பழங்களாக வச்சு தங்க காயின் நகைகள்லாம் வச்சு காலையில் முழிக்கும் போதே அது முகத்தில் முழிச்சிட்டு பண்ணணுங்கிறது கேரளாவில் சித்திரை விஷுன்னு சொல்லி சிறப்பாக கொண்டாடுவாங்க. நம்ம இதில் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டு விஷயங்களை பார்த்திங்கன்னா சித்திரை பௌர்ணமிங்கிறது நம்ம விசேஷமாக கொண்டாடுது. ஆக்சுவலாக எல்லா மாதமும் பார்த்திங்கன்னா பௌர்ணமியை பேஸ் பண்ணி தான்
மாதங்கள் எல்லா மாதங்களும் இருக்கும். ஓகே. அந்த நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு அந்த பௌர்ணமி வரும், ஒரு நட்சத்திரத்தை பௌர்ணமி வரும். சித்திரை அப்படிங்கும்போது என்னன்னா சித்திர நட்சத்திரத்தில் தான் பௌர்ணமி வரும். அப்போ மேஷத்தில் வந்து சூரியன் இருக்கும்போது சந்திரன் துலாம் ராசியில் இருக்கும், நேர் 7வது ராசியில் இருக்கும்போது அது வந்து பௌர்ணமி. சூரியனும் சந்திரனும் ஒரே ராசியில் வந்துட்டால் அது அமாவாசை. அப்போ நேர் 7வது ராசியில் இருக்கிறது வந்து பௌர்ணமிங்கிறது. அப்போ மேஷத்தில் வந்து சூரியன் உச்சமாக இருக்கும்போது சித்திரையில் வந்து சந்திரன் வரும்போது, சித்திரை நட்சத்திரத்தை சந்திரன் வரும்போது பௌர்ணமி வரும். அப்போ சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது அன்றைக்கி விசேஷமானது. அப்போ ஆற்றங்கரையில் போய் ஃபேமிலியோடு உட்காந்து எல்லோரும் சித்திராண்ணங்கள் எடுத்துகிட்டு போய் அங்கே உட்காந்து சாப்பிட்டு ஃபேமிலிலாம் எல்லோரும் ஒருத்தர் தெரிஞ்சவங்கெல்லாம் கிளப் ஆகி பண்ணுறதுன்னு உண்டு. நம்ம மதுரையில் விசேஷம் என்னென்னா சித்ரா பௌர்ணமிக்கு கள்ளழகர் இறங்குறதுங்கிறது சித்ரா பௌர்ணமிக்கு ஒரு விசேஷமான ஃபங்க்ஷன். ரொம்ப கிராண்டாக மதுரையில் நடக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம். அது கள்ளழகருங்கிறவர் யாருன்னா பெருமாளை சொல்லுவாங்க. மதுரையில் இருக்கிற ஈஸ்வரர் பேர் வந்து சோமசுந்தரம் சொக்கநாதர் அப்படி சுந்தரேஸ்வரர் அப்படிங்கிறது தான் அவரோட பேர். மீனாட்சி வந்து மதுரையோட அரசி. அப்போ அவளை கல்யாணம் பண்ணுறதுக்கு வரும்போது அண்ணன் சீர் கொண்டு வந்து இவர் கல்யாணத்துக்கு வரணுன்ட்டு வருவார். அப்போ அவர் வர்றதுக்கு தாமதமாகும். எல்லா வழியிலையும் அவர் கள்ளழகரை எல்லாரும் பார்த்துட்டு மீட் பண்ணி அவருக்கு என்ன பண்ணுறது, வெல்கம் ரிசீவிங் அதிகமாக இருக்கும்போது வர தாமதமாகக்குள்ளே கல்யாணம் முடிஞ்சிடும். அப்போ கல்யாணத்துக்கு வர முடியாமல் அந்த வைகையத்தில் அவர் காலை வச்சுட்டு திரும்பி கிளம்பி போகிறாருங்கிறது புராணக்கதை. உண்மையான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மண்டுக முனிவர்னு சொல்லி ஒரு முனிவர் உண்டு. அவருக்கு துர்வாச முனிவர் சாபம் கொடுத்துருப்பார். அவரோட ஆக்சுவல் பேர் வந்து சுதபஸ் அப்படின்னு சொல்லி ஒரு முனிவர். அவர் தபஸ் இருக்கும்போது துர்வாசர் வர்றதை கவனிக்க மாட்டார். அவர் தவத்தில் இருப்பார். என்னை கவனிக்கலன்னு சொல்லி துர்வாசர் சாபம் கொடுப்பார். எதை சாபம் கொடுப்பாருன்னா மண்டுகமாக மாறுக அப்படிம்பார். மண்டுகம்னா தவளைன்னு அர்த்தம். ஸோ தவளையாக மாறிடுவார். அப்போ எப்பவும் பாவ விமோசனம்னா கள்ளழகர் வந்து அவர் கால் படும்போது பாவ விமோசனம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ கள்ளழகர் வந்து அவருக்கு மண்டுக முனிவருக்கு சாப இது கொடுத்தது. ஆற்றங்கரைக்கு வந்துட்டு போகிற விசேஷங்கிறது சித்திரை மாதம் சிறப்பான விசேஷங்கள். நிறைய முகூர்த்தங்க. ஏன்னா ஈஸ்வரனுக்கே கல்யாணம் நடக்கிறதுனால என்னென்னா சவுத் சைடில் இருக்கவங்கலாம் கல்யாணத்துக்கு சிறப்பான மாதமாக சித்திரை மாதம் இருக்கும். இன்னொரு நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் என்னென்னா சித்திரகுப்த பூஜை கொண்டாடுவாங்க. சித்திரகுப்த விரதமாக வச்சு ஒரு பூஜை பண்ணுவாங்க. ஏன்னா நல்ல ஒரு ஆயுள் விருத்திக்கும். சித்திரகுப்தருங்கிற ஆயுள் கணக்கு எழுதுகிற ஆளுன்னு சொல்லி நம்ம புராணங்களில் சொல்கிறது. எல்லாருடைய கணக்கு வழக்கு பாவம் புண்ணியம் இந்த கணக்கை எழுதி அக்கௌண்டண்ட் அவர். ஸோ அவர் அந்த பூஜை பண்ணனால ஆயுள் விருத்தி விஷயங்களுக்கும் விதி ப்ராப்ளமாக இருக்கிறத மாற்றணுங்கிறதுக்காக சித்திரை இதில் கொண்டாடுவாங்க. அதுக்காக உண்டானது சித்திரகுப்த பூஜைங்கிறது சித்திரை மாதத்தில் சிறப்பான விஷயங்கள். அதில் அதுமாதிரி பார்த்திங்கன்னா இதில் நம்ம சித்திரை மாதம் அந்த கள்ளழகர் ஆற்றுங்கிறது என்னென்னா ஒரு திருமலை நாயக்கர் காலத்தில் அதை வந்து ஒரு ரெகுலேஷனை ஃபார்ம் பண்ணி கரெக்டாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபார்ம் பண்ணி கொண்டு வந்தாங்க. சைவ வைணவ ஒற்றுமைக்காக உண்டான விழா அது. சைவத்தில் சிவன் தான் பெரியவர்னு இவங்க அடிச்சுக்கிட்டாங்க, அவங்க பெருமாள் பெருசுன்னாங்க. அந்த சண்டை இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக சிவன் பார்வதி கல்யாணத்தை நடத்தி வைக்க பெருமாள் வந்தாருன்னு சொல்லி சைவ வைஷ்ணவ ஒற்றுமைக்காக உருவாக்கப்பட்டது. அப்போ மத நல்லிணக்கம் இந்த எல்லா விஷயத்துக்காக உண்டானதுனால சித்திரை மாதம் சிறப்புகள் இதெல்லாம் நார்மலாக உள்ள சிறப்பான விஷயங்கள். ஓகே சார். இப்போ கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த சித்திரை மாத பலன் எப்படி இருக்கு? கன்னி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லேடி மேக்கப் பண்ணுற மாதிரி சிம்பிள் இருக்கும். அப்போ கொஞ்சம் அலங்கார பிரியர்கள், இவர்கள் வேலையில் ரொம்ப ஒரு டெடிக்கேட்டான ஆட்கள், இதெல்லாம் சொல்லலாம். பொதுவான பலன்கள்னு சொல்லலாம். இப்போ கன்னி வந்து நம்ம ராசி மண்டலத்தில் எடுத்தோம்னா காலபுருஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். காலபுருஷன் எடுத்திங்கன்னா மேஷத்து தலைன்னு எடுத்துகிட்டு வரும்போது 6ஆம் இடம்னு எடுக்கிறது கன்னி ராசி வரும். 6ஆம் இடம்ங்கிறது வயிறு சம்மந்தமானது. அப்போ 12வது வீட்டுக்குரிய சூரியன் நேராக பார்த்தீங்கன்னா 8ஆம் வீட்டில் வந்து உட்கார்றாரு. 12 விரயத்துக்குரியவர் 8ல் வந்து மறைவிடனா மறைவிடத்தில் வந்து அந்த சூரியன் வந்து உட்கார்றாரு. அப்போ கெட்டவன் திருப்பியும் மறைகிறாரு. 12ங்கிறது விரயம், ஒரு கெட்ட ஸ்தானம். 8ங்கிறது இன்னொரு கெட்ட ஸ்தானம். அப்போ அந்த கெட்டவன் வந்து இன்னொரு ஸ்தானத்தில் போய் கெட்டு போகிறாரு. அப்போ பார்த்திங்கன்னா இவங்களுக்கு மறைமுகமாக திடீர்னு ஒரு அதிர்ஷ்டங்கள் அதிகமாக இருக்கும். கெட்டவன் கிட்டிடின்னு ராஜயோகம்லாம் பழமொழி சொல்லுவாங்க. இது நல்லா கெட்டவன் வந்து திரும்பி மறைஞ்சிட்டார். அதனால் சூரியனால் இந்த மாதம் இடைஞ்சல் உண்டான்னு கேட்டால் பெரிய இடைஞ்சல் கிடையாது. சூரியன் 8ல் இருந்தாலும் இடைஞ்சல் கிடையாது. ஏன்னா அவர் ஏற்கனவே 12 விரயத்தை கொடுக்கக்கூடியது. அப்போ இந்த மாதம் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா விரய செலவுகள் கிடையாது. என்ன விரய செலவு எப்படி பார்த்திங்கன்னா, விரய செலவு இருக்குமான்னா வைத்தியத்துக்கு செலவழிக்காமல் இவங்க டூர் போகிறது. ஏற்கனவே இது வெக்கேஷன் மாதமா, அப்போ கன்னிராசிக்காரங்கள் ஜாலியாக டூர் போகிறது, பிள்ளைகள் பசங்களை அழைச்சிட்டு எங்கேயாவது வெளியே போகிறது, ஷாப்பிங் போகிறது, ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணுறது, இந்த மாதிரி அந்த விரயத்தை வந்து பண்ணிக்கிட்டா, அதாவது வேஸ்ட் ஆகாமல் அந்த பணத்தை யூஸ் பண்ணிக்கிட்டாலே அது ராஜயோகம் தானே. ஒரு பணத்தை வந்து ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் வைத்து கொடுக்குறது இல்லை எங்கேயும் தொலைக்கிறதுக்கு பதில் உங்களுக்கு தேவையான ஒரு பொருளை வாங்குறதோ இல்லை ஒரு விஷயங்களை பண்ணுறது பெரிய ராஜயோகம் இன்றைக்கி இருக்கிற காலத்தில். அதனால் அந்த
இது இவங்களுக்கு இந்த மாதம் கன்னிராசிக்காரங்களுக்கு உண்டு. அந்த வீட்டுக்குடைய 2ஆம் வீட்டை கொடுக்கக்கூடிய தனத்தையும் இதையும் கொடுக்கக்கூடிய சுக்கிரன் ஆட்சியில் வந்து உட்கார்றாரு, 9ஆம் வீட்டில் வந்து உட்கார்றாரு. அப்போ பாகிஸ்தானத்தில் சுக்கிரன் வந்து உட்கார்றது நல்ல விஷயம். தந்தை கூட உள்ள ரிலேஷன்ஷிப்பு, தந்தை மூலம் வருமானம் உண்டான்னு கேட்டால் திடீர்னு அந்த விஷயங்கள்லாம் நல்லாவே நடக்கும். தந்தை மூலம் வருமானம் உண்டான்னு கேட்டால் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் திடீர் ஒரு ஜாக்பாட்லாம் அடிக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா 3ஆம் வீட்டுக்குரிய செவ்வாய் அப்படின்னா முயற்சி பண்ணக்கூடிய செவ்வாய், 3க்கும் 8க்கும் உடையவர் செவ்வாய் ஆயிடுறாரு. அந்த 3 8க்குடைய செவ்வாய் வந்து 7ஆவது வீட்டில் உட்காந்துருக்கிறார். அப்போ கணவன் மனைவிங்கிறது 8ஆம் இடம் 7ஆம் இடம்ங்கிறது கணவன், 8ஆம் இடம்ங்கிறது ஒரு வம்பு வழக்குது. அப்போ 8க்குடையவன் 7ல் வந்து உட்காரும்போது என்னென்னா கணவனோ மனைவியோ ஆப்போசிட் பேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து கொஞ்சம் சண்டை பிரச்சனைகள் உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 8ஆம் வீட்டு அதிபதி 7ல் சனி கூட வர போய் சேர்றாரு. அப்போ இவங்களுக்கு நடக்கிறதே வந்து ஜென்மச்சனி. சிம்மத்துக்கு கண்டச்சனி, கன்னிக்கு ஜென்மச்சனின்னா கண்டச்சனி. அப்போ கழுத்தில் நிற்கிற மாதிரி, கண்டம்னா கழுத்தில் சனி பிடிச்சிக்கிட்டு இருக்க மாதிரி கொஞ்சம் பேச்சை குறைச்சிக்கணும். சனி நிற்கிறனால என்னென்னா சாப்பாடு டயத்துக்கு கொஞ்சம் சாப்பிட்டுக்கணும். கொஞ்சம் ஃபுட்டு பாய்சனிங் ஆகிறதுக்கெலாம் வாய்ப்புகள் நிறையா உண்டு. கொஞ்சம் கேர் எடுத்து இவங்க பார்த்துக்கிடணும் கன்னிராசிக்காரங்க. ஓகே சார், இந்த ராசிக்காரர்களுக்கு வேலை வாய்ப்புன்றது இந்த மாதத்தில் எப்படி அமையும் சார்? கன்னிராசி 6க்குடைய சனி 7ல். அப்போ பார்த்தீங்கன்னா 7னா நண்பர்கள், கணவன் மனைவியை குறிக்கக்கூடியது. அப்போ வேலைவாய்ப்புகள் 7லேருந்து நேராக நடத்தும்போது சனியும் கூட இருக்குது. சனியை ஒரு ஆங்கிளில் நம்ம கெட்டவன்னு சொல்கிறோம், இன்னொரு ஆங்கிளில் தொழிலை கொடுக்கக்கூடியவரும் சனி, ஆயில கொடுக்கக்கூடியவரும் சரி. அப்போ நேர் 7ல் தான் சனி இருக்குது. அப்போ 6ஆம் வீடு உத்தியோகத்துக்கு கொடுக்கக்கூடிய சனி நேர் 7ல் இருக்குன்னா நண்பர்கள் மூலம் இல்லை கணவன் மூலம் இல்லை மனைவி மூலம் இவங்களுக்கு இவங்களுக்கு ஆணோ பெண்ணோ அவங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்குமான்னா கண்டிப்பாக 100% கிடைக்கும். நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். அப்போ உத்தியோகம் கிடைக்கிறதுங்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு. ஏன்னா 10க்குடைய தொழில் தொடங்குறது மாத்திரம் அவங்க கொஞ்சம் பார்த்துக்கணும். ஏன்னா 10ல் 4க்கும் 7க்கும் உடையவர் 10ல் வந்து உட்கார்றாரு. அப்போ இவங்க எப்படி பண்ணுவாங்கன்னா, இப்போ தொழில் எதாவது ஆரம்பிக்கிறதுன்னு இருந்தாங்கன்னா இவங்க மனைவி பேர்லேயோ கணவன் பேர்லேயோ நண்பர்கள் கூட பார்ட்னர்ஷிப்னு இந்த மாதிரி போட்டு பண்ணுவாங்க. ஆனால் 7க்குடையவன் 10ல் வந்து உட்கார்றதுனால என்ன, பார்ட்னர்ஷிப் நண்பர்கள் கூட போடாமல் ஒய்ஃபு ஹஸ்பண்ட் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டால் தொழில் நல்லபடியாக இருக்கும். சுகம், உடல்நலம் ஒரு வருஷம் கன்னிராசிக்காரங்களுக்கு தொந்தரவே கிடையாது. ஏன்னா 4ஆம் வீடு கன்னிராசிக்கு 4ஆம் வீட்டை குரு ஒரு வருஷமாக அதிலே தான் பார்த்துக்கிட்டு இருப்பார். அதனால் அவங்களுக்கு உடல்நலம் பிரச்சனைகள்ங்கிறது கன்னிராசிக்காரங்களுக்கு எதுவுமே தொந்தரவு கிடையாது. 1 இயர் நல்லா ஸ்மூத்தாகவே போயிடும், அந்த இஷ்யூஸ் கிடையாது. 12க்குடையவர் 8ல் வந்ததுனால அது முதல்லே சொன்னேன், விரையாதிபதி 8ல் போய் மறைகிறார். அப்போ எந்த வெட்டியான விரயம் வந்து வேஸ்ட்டான விரயங்கிறது கிடையாது. விரயம் ஆகணுங்கிறது விதி. அது போய் மறைஞ்சதுனால என்னென்னா மறைமுகமாக நீங்கள் அதை பாசிட்டிவாக மாற்றிக்கிட்டால் இவங்களுக்கு வேஸ்ட் ஆகாமல் நல்ல ஒரு, அதாவது ஜோதிடத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா சுப விரயம் அப்படிம்பாங்க. விரயத்தை சுபமாக வைக்கணும். ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறது, ஒரு நகை வாங்குறது, ஒரு துணி எடுக்கிறது, ஒரு இடம் வாங்குறதுன்னு விரயம் ஆகணுங்கிறத நீங்கள் மறைமுகமாக சுப விரயமாக மாற்றிக்கிடுறது கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் நடக்கும். ஓகே சார், பொதுவாகவே வந்து இப்போ இந்த காதலியோ கன்னி ராசியோ வந்து நல்லா ரிலேட் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் காதல் திருமணம் வந்து எப்படி இருக்கும்? இந்த மாதம்னா பார்த்தீங்கன்னா நம்ம மாசப்பலன் எடுக்கிறது எப்பவுமே என்ன, சூரியனை மெயினாக வச்சு தான் எடுக்கும். அப்போ இந்த கன்னிக்கு என்ன ஆகுதுன்னா 8 அதாவது சூரியன் வந்து 8க்கு போயிடுறாரு கன்னிராசிக்கு. காதலுக்குரிய சனிங்கிறது 7ஆம் இடத்துல வந்துட்டுருக்காரு. நம்ம வந்து காதல் கைகூடுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7ல் இருக்கனால காதல்லாம் கைகூடும். அதனால் அது வந்து பிரச்சனை கிடையாது. ஆனால் சனி 7ல் இருக்கனால இல்லைன்னா அது தொந்தரவுகள் கொடுக்க தான் செய்யும். திருமணங்கிறதெல்லாம் கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த தடவை வேகமாகவே நடந்துக்கிட்டு தான் இருக்கும். இந்த மாதம் சித்திரை வைகாசி கல்யாண மாதம், கல்யாண வயது உடையவர்களுக்கு கல்யாணங்கள்லாம் நடந்துக்கிட்டு